யாருப்பா அது? நான் உங்க வீட்டுக்கு வேலை கேட்டு வந்திருக்கேங்க. வேலை கேட்டு வந்திருக்கேன்? நானே வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கேன். என்கிட்ட என்ன வேலை கேட்க வந்தேன்? அவன் யாரா? நீ பேருனா? என் பேர் லூசு ராஜாயா. லூசு ராஜாவா? என்னடா பேரு இது? யாரா வச்சது உனக்கு? எங்க அப்பா வச்சதையா. உங்க அப்பாவா? வச்சிருப்பாரு. சரி, நான் என்னடா வேலை செய்வேன் நீ? நான் பாத்திரம் கழுவேன், ஒட்டனை அடிப்பேன், பெருக்குவேன், துணி துவைப்பேன், எல்லா வேலையும் செய்வேன். சமையல் கூட செய்வேன். சமையல் நானே பார்த்துக்கிட்டேன். உங்க உண்மையான பார்த்து சாப்பிடுறது. சரி போ, இருக்கிற ஏதாவது வேலை இருந்தா பாரு. நிறைய வேலை இருக்கீங்க. போ, உள்ள போ. சரிங்க. தலை வலிக்குது. லூசு ராஜா, லூசு ராஜா. ஐயா, போயிட்டு ஒரு டீ போடுடா. தலை வலிக்குது. சரிங்க. தூக்கி மைக்க போட்டுற போறேன். என்ன இப்படியே வந்து போடுற? நீங்க தான் டீயை போட சொன்னீங்க. போடுனா தூக்கி போட்டுருவியாடா? அடப்பா, விடிய உன் பேர் கட்டாதான் வச்சாங்க உனக்கு. எது எடுத்துட்டு வந்தாலும் தட்டுல வச்சு மரியாதையா எடுத்துட்டு வரணும்டா. என்னடா நீ வாடாடி, நம்ம ப்ரே பண்ணலாம். வாடாடி, உனக்கு ஞானமே இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட ஞானம் பண்ணலாம். முட்டி போடு. கண்ணை மூடு. நீங்க நானும் ஊருடா. நீ ஃபர்ஸ்ட் நீ பாத்துக்கலாம். கை தட்டு. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. ஐயா எறும்பு ஒரு மாதிரி வளர்ந்துருக்காரு, ஆனா நடக்க கூட தெரியலன்றாரு. என்னடா பண்ற? எதுக்குடா எழுப்புற? ஐயா, உங்களுக்கு தான் நடக்க தெரியலன்னு சொன்னீங்க. நடக்க தெரியல. ஆண்டவர் போது பாட்டு பண்ணண்டா. ஓகேங்களா? என்னடா லூசு ராஜாடி, போடாடி. முட்டி போற, நம்ம ப்ரே மட்டும் பண்ணலாம்டா. ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு ஞானத்தை தாங்கப்பா. ரொம்ப லூஸா இருக்காப்பா. பேருக்கு ஏற்ற மாதிரி லூசு ராஜாவெல்லாம் பாருக்கா. இவனுக்கு ஞானத்தை கொடு. இயேசு மேல வேண்டிய நல்ல பேராவே ஆமென். போடா, போய் உள்ள ஏதாவது வேலை இருந்தா பாருடா. ஐயோ, இந்த பையனை வச்சு நான் என்ன பண்ண போறேனே தெரியல. சரி, நான் வேற அமெரிக்கா சிங்கப்பூர் வேற போனோம், மறந்துட்டேன். லூசு ராஜா, வாடா. ஐயா சொல்லுங்க. நான் ஊருக்கு போறேன், நான் சிங்கப்பூர் போறேன். சரியா? நான் இங்க வரதுக்கு 4 நாள் ஆகும். இங்க வரதுக்கு 4 நாள் ஆகும். சரியா? நீ இங்க இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பண்ணு. சரியா? முக்கியமான விஷயம்டா, ஒரு 3 பொம்மை வச்சிருக்க தெரிஞ்சா? இங்கவா தெரியாது அவங்களுக்கு. ஒரு 3 பொம்மை வச்சிருக்க தெரிஞ்சா? அதுதான் நான் அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தேன். அனைக்கு நான் சிங்கப்பூர் என்ன திரும்ப பண்ற நீ? கையை கடை வச்சு கம்முன்னு உட்காந்தாலே போதும். அது தயவு செய்து தொட்டுறாத. முக்கியமா அதோட மூக்க கூட தொடாத. புரிஞ்சிச்சாடா லூசு ராஜா? புரிஞ்சிச்சாடா? புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து தொட்டுறாத. சரி, நான் ஊருக்கு கிளம்புறேன். போய் செருப்பு எடுத்துருவா. போ. ஐயா சொல்லிருக்காரு, எது இருந்தாலும் தட்டு மரியாதையா கொண்டு வந்து. வாடா. என்னடா அது? செருப்பையோட தட்டுல வச்சு எடுத்துட்டு வந்த? நீங்க தான் சொன்னீங்க எது எடுத்துட்டு வந்தாலும் தட்டுல பணிவா எடுத்துட்டு வந்தாங்க. நான் என் தட்டை வச்சு நீங்க கோச்சிப்பீங்க சொல்றேன். என் தட்டுல நான் சாப்பிடுற தட்டுல உன் தட்டுல வச்சா நான் கோச்சிப்பேன். சரி, போடா போடா கீழே. ஐயோ, மரியாதைக்கு ரொம்ப இருப்பா. டேய், ஒழுங்கா வைடா. எடுத்து தட்டு கீழே வைடா. தட்டு எடுத்து உள்ள வைடா. போடா பூசி ராஜா, நான் கிளம்புறேன். ஷூ போட்டா செருப்பு. நிஜமா இல்லாத வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி சோஃபால ஹாயா படுத்துக்கிட்டு போய் 4 நாள் ஆகுது. இப்ப வர எதமா வந்துருவாரு, சாயந்தரமே வந்துருவாரு. வீடு வேற குப்பையா இருக்கு, என்ன பண்ணுங்க?
அம்மா இந்த மூணு பொம்மை என்னது? இது தொடக்கூடாதுன்னு சொன்னாரு. என்னவா பார்க்கணும். ஆட பெருக்குது. சூப்பர் சூப்பர். இப்போ இந்த பொம்மை என்னத்துக்கு? ஆட ஒட்டடிக்குது. வா, இந்த பொம்மை என்னத்துக்கு? ஆட துணி துவைக்குது. இந்த துணியை துவைச்சிரு. நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இதுவே செய்யுது. நம்ம அப்படியே தயாரப்படுத்துவோம். என்ன பண்றீங்க? ஏன் வேலை துணி துவைக்குது, ஒட்டை அடிக்குது, பெருக்குது. ஏன் மூக்க தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மூக்க தொட்டு தான் பார்ப்போம், நிக்க தான் பார்ப்போம். ஐயோ ஐயோ என்னடா பண்ணிட்டு என்னடா அதிகிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்க? ஐயா ஐயோ ஐயோ ஐயா ஐயோ 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 பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணணும். ஐயா எப்போ பதில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால நம்மளும் ப்ரேயர் பண்ணி பார்ப்போம். ஏசப்பா எசமானுக்கு எப்படியா சுகமாக உதவி செய்யுங்க. ஏசப்பா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாரு. ஏசப்பா அவங்களுக்கு குணமாக்க முடியாது. ஏசப்பா மத்தேயு 10:8 மத்தேயு 10:8 மத்தேயு 10:8 மத்தேயு 10:8 108 கால் பண்ணுவோம். ஹலோ ஆம்புலன்ஸ் டிரைவரா? சீக்கிரமா வாங்க. எங்க எஜமா மயக்கப்பட்டு விழுந்து கிடக்குறாரு. என்னாச்சுப்பா? மயக்கப்பட்டு விழுந்து கிடக்குறாரு இல்லையா? அட்ரஸ் கிருமிய சமாதானம் புதிய ஜீவ சபைக்கு வாங்க. என்னப்பா சர்ச்சு பேர் சொல்ற? ஐயா வாங்கய்யா. இது வரம்பா. சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? எங்க ஐயா மயக்கப்பட்டு விழுந்துருக்காருங்க. யாரையா உங்க ஐயா? என்னாச்சுப்பா? பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. அவர்கிட்ட போய் கேட்குறேன். போட்டா சரியாயிடும் நினைக்கிறேன். சரிங்கய்யா. ஒரு 5 நிமிஷம் தாண்டி அவரே தானே எந்திரிச்சு பார்ப்பா. அப்படின்னா சரிங்க. அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறேன். சரிங்க. சரிப்பா. அவ்வளோதான் சின்னதா. பண்ணிட்டு இருக்க? சரிங்கய்யா, உங்க மொபைலை உடைச்சிட்டேன். அடப்பாவி, நான் அதை தொட வேணாம் சொன்னேடா. ஏன்டா அதை போய் தொட்ட? சொல்றதே கேட்க மாட்டேன். நீ ஏன்டா ரொம்ப டயர்டா இருக்கா? என்னடா ஆச்சு? ஐயா நீங்க மயக்கப்பட்டு விழுந்துட்டீங்க ஐயா. மயக்க போட்டு விட்டேனா? ஆமாங்க. நான் மயக்க போட்டு விட்டேன். நல்லா தானே அமை கட்சி சிங்கப்பூர்ல வந்தேன். நான் வந்து இந்த பொம்மையை மூக்க தொட்டேன்னா என்னை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நீங்க வந்தீங்களா, அதே சாப்பிட்டு அடிச்சிருச்சா, அதான் நீங்க மயக்கப்பட்டு விழுந்துட்டீங்க. அப்படியாடா? சரி, எப்படா என்ன எழுப்புன? நீ உனக்கு அறியவே இல்லையாடா? உனக்கு உங்க அப்பா தான் லூசுறதே பேர் வச்சாரு. ஐயா நீங்க எப்படியும் ஜெபம் பண்ணுவீங்களே கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நானும் பண்ணேங்க. அது வந்து மத்தேயு 10:8 கேட்டுச்சுங்க. அது மத்தேயு இல்லைன்னு தெரியாதுயா. ஆனால் அந்த 10:8 108 வந்துச்சுங்க. அதான் நான் கால் பண்ணி ஆன்லைன் பேசினேன். ஏய் அப்படியாடா? உனக்காடா இவ்வளவு ஞானம்? கத்தர் உங்ககிட்ட பேசியிருக்காருடா. இனிமேல் நீ உனக்கு எல்லாம் ஞானமா வந்துச்சுடா. கத்தர் உங்ககிட்ட பேசுறாங்க. இனிமேல் உன் பேர் லூஸ் ராஜாடா. டேவிட் ராஜா. தேங்க்யூ.